சென்னை கொளத்தூரில் 2 வளர்ப்பு நாய்கள் கடித்து குதறியதில் 12 வயது சிறுவன் படுகாயமடைந்திருக்கிறார். ராட்வைலர், பாக்சர் ஆகிய 2 வளர்ப்பு நாய்கள் கடித்து குதறியதில் 12 வயது சிறுவன் படுகாயமடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், விவரம் என்ன? சக்தி, சென்னை கொளத்தூர் லட்சுமி நகர் பகுதியை அடுத்த இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ் காலனி என்ற பகுதியில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவமானது நகர்ந்திருக்கிறது. ஏனெனில் 12 வயது சிறுவன் இன்று பிற்பகல் ஒரு 2-2:30 மணி அளவில் தனது வீட்டின் வெளியே வந்திருக்கிறார். அப்பொழுது அவர் வீட்டின் அருகே மற்றொரு வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த வளர்ப்பு நாயாக இருக்கக்கூடிய அந்த 2 நாய்கள் சேர்ந்து சிறுவனை கடித்து குதறி இருக்கின்றன. அது நகங்களால் புரண்டி எடுத்திருக்கின்றன. இதில் சிறுவன் பலத்த காயமடைந்திருக்கிறார். மேலும் அவர் அதிர்ச்சியில் கூச்சலிட்டு கத்திய பொழுது அவர்களுடைய வீட்டிலிருந்து பெற்றோர் மற்றும் அருகே இருக்கக்கூடியவரெல்லாம் வந்துதான் அந்த 2 நாய்களிடமிருந்து அந்த சிறுவனை மீட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் 5 வயது சிறுமி சென்னை நுங்கம்பாக்கத்தில் பாதிக்கப்பட்டார். மாநகராட்சி பூங்காவில் இதே போன்று அந்த சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்திருந்தது. அதைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. 2 வளர்ப்பு நாய்கள், குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த ராட்வைலர் எனக்கூடிய மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாயும், அதே போன்று பாக்சர் என சொல்லக்கூடிய ஒரு வகையான நாய் என இந்த 2 நாய் கடித்ததாக தற்போது பாதிக்கப்பட்ட தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாயும் கடித்து குதறியதில் சிறுவனுடைய காது பகுதியை அதிக அளவில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். மேலும் உடல் முழுவதுமே தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாய் கடித்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். சிறுவனுக்கு தற்போதைய நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொளத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய கொரட்டூர் பகுதியில் அந்த சிறுவன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சக்தி, இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு அந்த நாய்கள் தாக்கத்தின் காரணமாக அச்சமடைந்து காணப்படுகிறார்கள். சிறுவன் தற்போதைய நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக மருத்துவர்கள் அவருடைய பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சிறுவனுடைய காது பகுதி நாய் கடித்து குதறியதில் சேதமடைந்திருப்பதாகவும் அதற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். சக்தி, ஆக்ரோஷமான சில நாய்களை வளர்க்கக்கூடாது என்ற தடை விதித்திருந்த நிலையிலும் தற்போது ராட்வைலர், பாக்சர் போன்ற வளர்ப்பு நாய்களை வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்த விவரம் என்ன சுரேஷ்குமார்? சக்தி, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அந்த 5 வயது சிறுமியை வளர்ப்பு நாய்கள் கடித்து குதறி இருந்தன. நுங்கம்பாக்கத்தில் மாநகராட்சி பூங்கா பகுதியிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதன் பிறகாக சென்னை மாநகராட்சி அதிரடி நடவடிக்கைகள், உத்தரவுகளை பிறப்பித்தது. குறிப்பாக வளர்ப்பு நாய்கள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. நாய்களை வெளியே அழைத்து செல்லும் போது அந்த குறிப்பாக அந்த நாய்கள் கயிறு மூலமோ அதை ஏதாவது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதை பிடித்து செல்வதற்கு குழந்தைகள் யாரும் வெளியே அழைத்து செல்லக்கூடாது, பெரியவர்கள் தான் அழைத்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவுகள் இருக்கு. அதே போன்ற பொது இடங்கள், பூங்கா போன்ற இடங்கள் எல்லாம் வரும்போது நாயோட வாய்ப்பகுதி மூடப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அதற்கான பிரத்யேக இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என கூறியிருந்தார்கள். இந்த சூழலில் இந்த சம்பவம் என்பது வீட்டின் வெளியே சாலையில் சிறுவன் நடந்து சென்ற போது நிகழ்ந்திருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து அந்த நாய்கள் திறந்து வெளியே விடப்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். நாய்கள் முறையாக கட்டப்படாமல் இருந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இன்னொரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறது என்னவென்றால், அந்த நாயுடைய உரிமையாளர் வீட்டிலிருந்து நாயை வெளியே அவிழ்த்து வாக்கிங் என சொல்லக்கூடிய வெளியே உலாவி விட்டு வருவதற்காக வெளியே சென்று அதை அனுப்பியிருப்பதாகவும், அப்பொழுது சிறு வயது சிறுமி மட்டுமே அந்த நாயோடு வந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த நாயை உடனடியாக கட்டுப்படுத்தி அந்த கடிக்கும் சூழலில் இருந்து அந்த நாயை அப்புறப்படுத்த முடியவில்லை, அவர்களுடைய பெரியவர்கள் யாருமே வரவில்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். மாநகராட்சி தரப்பில் இந்த போல வெறி அதிகம் இருக்கக்கூடிய, அதை கடிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆபத்தான நாய்கள் எல்லாம் வளர்ப்பதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும், நாய்கள் வளர்ப்புக்கான உரிமங்கள் முறையாக பெற வேண்டும் என அறிவுறுத்தல்கள் இருந்தாலும், இந்த சம்பவம் என்பது